mywebi.com உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்பவும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டொமைன், ஹோஸ்டிங், வெப்சைட், மொபைல் ஆப்னு டெவலப் பண்ணணுமா? mywebi.com காண்டாக்ட் பண்ணுங்கள். எண்ட் டு எண்ட் எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுப்பாங்க. நியூ இயர் ஆஃபராக 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியுறனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு அங்கே சில பல பிரச்சனைகள் நடந்ததுனால வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க அவரை. அவர் இப்போ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். இந்த டைமில் அவருடைய ஹவுஸ் ஓனர் அம்மா கூப்பிட்டு, எனக்கு ஒரு லேடிஸ் பர்ஸு கிடச்சிது, இந்த பர்ஸு யாருது அப்படின்னு பார்த்து அவங்கக்கிட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா எனக்கு என்ன காசுங்க கிடைக்கும் அப்படின்றாரு. நீ ஏற்கனவே 4 மாதம் வாடகை கொடுக்கல, அதை தர தேவையில்லை, அதுதான் ஃபீஸு, இதை சரியான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்ஸு யாரோடையது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாரு. தேடி அது யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச பிறகு தான் இவருக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது. அது ஒரு பொண்ணுடையது. அந்த பொண்ணு காணாமல் போய் பல நாட்கள் ஆகுது. அந்த பொண்ணு ஏன் காணாமல் போனா அப்படிங்கிறத தேட போகிறாரு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா 1000 கதை கிளம்புது. அது என்ன அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த பர்ஸு யாருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன புள்ளியில் துவங்கி கதை போக போக சின்ன சின்ன டேர்ன் ட்விஸ்டெல்லாம் வச்சு சின்ன சின்ன காமெடியோட நல்லாவே போக ஆரம்பிச்சிது. அடுத்து என்ன அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதை அந்த கதை மாதிரி இருக்கே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை போகிற போக்க பார்த்தா அங்கே தான் போய் நிற்குமோ அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடிஞ்சுது. நம்ம நினச்ச மாதிரி அங்கே தான் போய் நின்றுச்சு. ஏன்னா இந்த மாதிரி படம், ஏன் இதை விட நல்ல படமே பல வருஷத்துக்கு முன்னே தமிழில் பொம்மலாட்டம்னு ஒரு படம் வந்துச்சு. சமீபத்தில் கூட திட்டம் 2 அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டதுனால நம்மளால் இந்த கிளைமேக்ஸை யூகிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களே கூட அந்த சஸ்பென்ஸை படம் முடியறதுக்கு ரொம்ப முன்னவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடினதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருந்தது. தமிழில் வர்ற பெரும்பாலான படங்களை பார்க்குற நம்மளுக்கே இந்த படத்துக்கு ஈக்குவலாக உதாரணமாக 2 படத்தை தான் சொல்ல முடியுது. அதே சமயம் உலகம் பூரா இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்திருக்கு. மலையாளத்தில் எத்தனை படம் வந்திருக்கும் நமக்கு தெரியல. இந்த மாதிரியான பொம்மலாட்டம், திட்டம் 2 இந்த மாதிரியான படங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கிளைமேக்ஸ் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்காது. இந்த மாதிரியான படங்களை பார்க்காதவங்களுக்கு வேணால் இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கலாம். நீங்கள் எந்த ரகமோ அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துங்க. MyWebB for your mobile and website needs.